இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபிஷியல் பிரின்சஸ் அந்த பீஸ்ட் கிங்கோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இவங்க கூட மனுஷன் தான் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சரிப்பியை வந்து அவனோட குயின் சொல்லிட்டு எல்லாத்தையும் அறிவிச்சிருப்பானா. அதுக்கப்புறம் தான் கட்டுறாங்க. மித்த மந்திரி எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க, அரசர் என்ன இப்படி முடிவு எடுத்துட்டீங்க, திருப்பி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர், அதோட பீஸ்ட் இனத்தை சேர்ந்தவர். நீங்கள் இன்னொரு அரச குடும்பத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஒரு பீஸ்ட் இன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், போய் மனுஷியை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அரசருக்கும் வந்துடுது, நான் அரசன், நான் சொல்கிறது தான் இங்கே சட்டம், இதுக்கு மேலே அந்த ஆர்கியூமெண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். அப்போ அந்த மந்திரி சொல்கிறாங்க, சரி இதுதான் அவங்க முடிவுனா இதையாச்சும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீல நம்ம சிறப்பி தான் கட்டுறாங்க. அவள் பாட்டுக்கு அரண்மனையில் சுற்றிட்டு இருக்காள். அந்த குட்டீஸ்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கே, அரசர் வந்து எங்களை தான் திட்டுவாங்க, நாங்கள் தான் உங்களை பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சிறப்பி சொல்கிறான், இல்லை மன்னிச்சிருங்க, இருந்தாலும் அப்படி நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கா. அது மாதிரி இவள் வந்து சாக்ரிஃபைஸ்க்காக தான் வளர்க்கப்பட்டா, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. ஆனால் அரசர் வந்து சாக்ரிஃபைஸ்க்காக அவரே வந்து இவ்வளோ நாள் காயப்படுத்திட்டு இருந்திருக்காரு. அதோட என்ன வந்து அவர் கூட இருக்கும்னு சொல்லிட்டாரு. இதனால அவர் நிறைய பேர் கூட வாக்குவாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னால் சும்மாவே இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா பின்னாடி அரசரே வந்துடுறாரு. வந்துட்டு இவ்வளோ தூக்கிட்டு, இங்கே நீ என்ன பண்ணுற, நான் வந்து வெளில வரக்கூடாதுன்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டீஸை பற்றி திட்டுறாரு. இவ்வளோ பார்த்து கூட உங்களால் முடியலையா அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து சிறப்பி தான் சொல்கிறா, இல்லையா நாத், ஏன்னா போன எபிசோடில் இப்படி தானே பேர் வச்சிருப்பா, இது மாதிரி நானாக தான் வந்தேன், அவங்க எதுவும் பண்ணல, அவங்க மேலே கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பேர் சொல்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருக்க மந்திரி பார்க்குறாரு. அரசரை பேர் சொல்லி கூப்பிட்றால, லியோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து அரசரும் பார்த்துட்டு சரி நம்ம சேம்பரில் போய் பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறான். இப்போ ரூமுக்கு தூக்கிட்டு வந்தோன்னா இப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இது மாதிரி நான் தான் உன்னை வெளில போடான்னு சொல்லியிருக்கேன்னா எதுக்கு நீ வெளில சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து சிறப்பி சொல்கிறான், இல்லை உனக்கு எதுவும் உதவி செய்ய முடியுமான்னு தான் பார்த்தேன் லியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் பார்த்துட்டு இது மாதிரி நான் இன்றைக்கி ஒரு விருந்து வைக்க போகிறேன், அதில் வந்து எல்லா அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுமே கலந்துப்பாங்க, நீனும் அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு ஹீரோயினி பார்த்துட்டு சொல்கிறான், அது மாதிரி ஒரு முக்கியமான விருந்தில் போய் என்னை ஏன் கலந்துக்க சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தான் அரசர் சொல்கிறான், இது மாதிரி வந்து காலையில் இந்த மந்திரிகள் கூட இதை மட்டும் பண்ணுங்க அரசே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல, இந்த விருந்தை மட்டும்தான் வைக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்படி இவன் வந்து இந்த மனுஷ பொண்ணை வந்து எல்லோரும் முன்னாடியே அறிமுகப்படுத்தினா அவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால வர பிரச்சனையால் இவனோட மனசு மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அரசியாக்க வேணான்னு முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு தான் இப்படி அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே சரிப்பி சொல்கிறா, சரி அங்கே வந்து நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு இவன் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைலாம் பட வேணாம், எப்போதும் போலையே இரு, ஆனால் வந்து எல்லோரும் முன்னாடியும் இல்லாட்டி யாராச்சும் என் கூட இருந்தாவோ லியா ஹார்ட்டுன்னு என் பேரை சொல்லி கூப்பிடாத, நீ எப்போதும் போல் அரசன்னே கூப்பிடு, ஏன்னா அது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரின்னு சரிப்பின்னு சொல்லிடுறான். அவன் கிளம்பிடுறான். இங்கே சரிப்பி மட்டும் தனியாக உட்காந்து வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்னால் ஏதாச்சும் உதவி செய்ய முடிஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அடுத்த சீலில் கட்டுறாங்க. அப்போ திரும்பி வந்து ஹீரோ ரூமுக்கு வந்துடுவான். வந்து பார்த்தா ஹீரோனி தூங்கிட்டு இருப்பா. இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ தூக்குனா இவன் மேலேருந்து ஒரு பூ விழுமா, அதே பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோனி முழிச்சிட்டு இவன் பக்கத்தில் இருக்க பார்த்துட்டு வீல்னு கத்திடுவா. கத்துனானிவன் சொல்லிட்டு இருக்கான், இப்படியே காதில் வந்து கத்துற பீஸ்டினத்துக்கு எவ்வளோ சென்ஸு அதிகம் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்காக சொல்கிறான், இல்லை மன்னிச்சிருங்க அரசரே, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா திடீர்னு உங்களை பார்த்தோன்னே பயந்துட்டேன், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் மேலெல்லாம் ஒரே பூவாக இருக்குது, ஏதோ உனக்கு இவ்வளோ பூ அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், அதான் நான் எடுத்துகிட்டு வந்த உண்மையான பூ வாடி போயிடுச்சுல, அதனால தான் நான் இந்த ஆர்டிஃபிஷியலான பூ உருவாக்குனேன், உங்களுக்கு இது பிடிக்கும் தான், நீங்கள் ரூமுக்கு வரப்போ உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்லலாம் போட்டு அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு இவன் சொல்லிகிட்டு இருக்கான், நான் இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து பார்த்துட்டு, உண்மையான பூவுக்கு இந்த மாதிரி பொய்யான பூ மட்டும் தான் எனக்கு சூட் ஆகும், ஏன்னா வந்து நான் வந்து ஒரு பொய்யான வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மிருக உலகத்தில் மிருக உடம்புல மனுஷ பிளட்டோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு பொய்யான வாழ்க்கைக்கு எனக்கு இந்த மாதிரி பூக்கள் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஹீரோயினி இதை கேட்டுட்டு அப்போல்லாம் சொல்லாதீங்க, இந்த பூக்கள் வந்து பொய்யா இருக்கலாம், ஆனால் இதை பார்க்குறவங்க மனசுக்கு இது சந்தோஷத்தை தான் கொடுக்கும், அதோட உங்களை பார்க்க ஒன்றும் பூ மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு தேனி மாதிரி இருக்கீங்க, அதுவும் நிலத்தில் வாழ்கிற தேனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் பார்த்துட்டு இது தேனியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி கார்பெண்டர் தேனின்னு ஒரு தேனி இருக்குமா, அது வந்து பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குமா, சத்தம் பெருசாக போடுமா, ஆனால் அது எதுவுமே யாருமே பண்ணாது, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குமா, அது ஃப்ரெண்டுங்களோட சுற்றிக்கிட்டு அதான் சொல்லிகிட்டு இருக்கா. அதை பார்க்க அவங்கள மாதிரியே புசுன்னு நல்லா பெருசாக இருக்கும், அதோட பார்க்க மட்டும் கோவமாக இருக்கும், எனக்கு வந்து அதுங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து இவள் வந்து சாக்ரிஃபைஸுக்காகவே வளர்க்கப்பட்டவ, அது மட்டும்தான் யோசிச்சு இவள் வளர்ந்துருப்பாள், வேறு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் அந்த தேனீக்களும், அதுங்களோட ரோல் வந்து இப்படி தேன் சேர்க்கறது தானே, அதுங்க அதோட ரோலை வந்து டெடிக்கேஷனோட பண்ணுறதை பற்றி எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அது மாதிரி நீங்களும் வந்து ஃபேக் இல்லை அரசே, நீங்கள் ஒரு உண்மையானவர் தான், அதே மாதிரி எனக்கும் என் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை கண்டுபிடிப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறேன். அரசு ரொம்ப திட்டு அப்படியே விட்டுறாரு. அப்புறம் மறுநாள் ஆயிடுது.
அப்படியே மறுநாள் கட்டுறாங்க. மறுநாள் பார்த்தா விருந்துக்காக எல்லோரும் வந்துகிட்டு இருக்காங்க. இதை சர்ப்பி வந்து மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இவ்வளோ இனங்கள் இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குட்டீஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே மந்திரி வந்துடுறாரு. வந்துட்டு இது மாதிரி சர்ப்பிட்ட சொல்கிறாரு, இங்கே பேர் ஹியூமன் பொண்ணு, இது மாதிரி நீ எப்போதும் போல் சுற்றிக்கிட்டு இருக்காத, தேவையில்லாமல் வாயெல்லாம் திறக்காத, நீ அங்கே வந்து அமைதியாக தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே சர்ப்பி சொல்கிறா, ஐயோ நான் வந்து அவங்க எல்லாரையுமே வரவேற்கணும், அதனால் இதெல்லாம் பேசணும்லாம் நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவர் சொல்கிறார், அதெல்லாம் நீ பண்ணவே கூடாது, இதோட நீ இதை மறந்துடாத, நீ வந்து சாக்ரிஃபைஸ்க்காக வந்த பொண்ணு, அரசரோட ஆசையால் தான் நீ இன்னும் உயிரோடு இருக்க, அதோட நான் இன்னும் ஒன்று வந்து அரசரோட மனைவியெல்லாம் ஏற்றுக்கலை, அதோட உன்னை அரச குடும்பத்துலேயும் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, நீ அரசர் பக்கத்தில் நின்னாலும் உன்னை யாரும் ஏற்றுக்கப்படுறதில்ல, உன்னால் அரசருக்கு தான் பிரச்சனை, இது எப்போதுமே உன் மனசுலேருந்து மறந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மந்திரி அங்கேருந்து போயிறாரு. இப்போ காட்டுறாங்க இங்கே விருந்தில் நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ இந்த குதிரை இனத்தை சேர்ந்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல்ல இங்கெல்லாம் விருந்துக்கு வந்து இப்போ தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த பச்சவந்தி இனம் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அரசர் வந்து நம்ம இனத்துலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் வேணான்னு சொல்லிட்டாரு, இப்போ ஏதோ ஒரு பொண்ணை சூஸ் பண்ணியிருக்காரு, அவள் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த குதிரை சொல்கிறாங்க, ரெப்டைலியன் இனத்தில் பொண்ணு கொடுக்க போகிறீங்களா அரசருக்கு, அவர் வேணான்னு சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து மந்திரி வந்துட்டு இது மாதிரி சொல்கிறாரு, அரசர் வராங்க எல்லாருமே அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம அரசர் வர்றாரு. எல்லோரும் பார்த்துட்டு அரசர் எப்போதும் போல் கம்பீரமாக சூப்பராக இருக்கார், அவர் கோட்டும் சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கையில் இருக்க ஹீரோயினியை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இது யார், இது என்ன ஹியூமனா, என்ன நடக்குது இங்கே, இப்போ இவ தான் நம்மளோட ஃப்யூச்சர் அரசியா, அரசர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதோட ரெப்டைலியன ஸ்கின்னை விட இவ வந்து ரொம்ப கேவலமாகலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அரசர்கிட்டே கேட்டுடுறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அரசர் கோவமாயிடுறாரு. எல்லோரும் இப்போ வாயை மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு அரசரை கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறா, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவங்க ஏற்கனவே இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அரசர் சொன்ன மாதிரி தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்கிறோம். உடனே மந்திரி வந்து சொல்கிறாரு, எல்லோரும் அமைதியாக வந்து அவங்களோட விருந்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அவங்க இடத்த விட்டு கூட நகரல, அவங்க அப்படியே அதிர்ச்சியிலே நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஐயோ விருந்து சரியாக போகாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி நம்ம அரசருக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போகிறா. பார்த்துட்டு மந்திரி சொல்கிறாரு, எங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி. அரசர் பார்த்துட்டு விடு அவள் இஷ்டத்துக்கு அவள் இருக்கட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம சரி எந்திரிச்சு வந்துட்டு அங்கே பிளேட்டில் வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இது அந்த குதிரைங்க பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, இவ தொட்டதை வந்து நம்மளாம் தொடணுமா, நம்ம சாப்பிட்லாம் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இது இவங்கள்ட்டே கொடுத்துட்டு இது மாதிரி அரசர் உங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு, தயவு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க வயிறார அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. சரி அவங்களும் என் அரசரையும் பார்த்துட்டு பயந்து போய் அந்த பிளேட்டை வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சர்ப்பி கேட்குறா, எப்படி இருக்குது சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க கவனம் எல்லாம் சாப்பாட்டில் போயிடுது. சாப்பாடு ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குட்டீஸும் பார்த்துட்டு சரி நம்மளும் போய் சர்ப்பி குதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அரசரும் மந்திரியும் பார்த்துட்டு இருக்காங்க. மந்திரி சொல்லிட்டு இருக்காரு, இவ வந்து நான் சொல்கிறதே கேட்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி. அரசர் சொல்கிறாரு, அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டா, அதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே பார்த்தா சர்ப்பி வந்து இன்னொரு மெய்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க பார்த்துட்டு ஐயோ அதெல்லாம் நான் பண்ண விடக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு அந்த சர்ப்பி சொல்கிறா, சரி இங்கே தான் சாப்பாடு கம்மியாக இருக்குல்ல, கிச்சன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி அடுத்து இங்கே கிச்சனுக்கு வந்துடுறா. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு சீல் நின்றுட்டு இருக்குமா, இது நின்றுட்டு உன்னை உள்ளே விட முடியாது கிச்சனுக்குள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே கூட வேலை பார்க்குறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, ஆமாம் மனுஷங்களெல்லாம் உள்ளே விட முடியாது, கிச்சன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, நீ வந்து உள்ளே இருக்க ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த குட்டி சொல்லுது, சர்ப்பி தான் வந்து குயின் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. உடனே அதை செஃப் பார்த்துட்டு, ஓ ஒன்னால தான் லாஸ்ட் மினிட்ல எங்களை இந்த விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னாங்களா, இப்போ நீ வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போக வந்திருக்க அதானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரிப்பியும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ நான் சரி நான் ஒன்று அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே கூட வேலை பார்க்குறவங்கலாம் கத்துறாங்க, செஃப் டோட் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ உள்ள விட்றீங்க, அரசருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த செஃப் டோட் சொல்கிறாரு, அரசர் தாண்டா இவளை அமைச்சிருக்காரு, அவர் முடிவெல்லாம் நம்ம மாற்ற முடியுமா, அவளை உள்ளே விடுங்க வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அங்கே இருக்க பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்குறான். அங்கே பார்த்தா அந்த பச்சோந்தி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. கேவலமான மனித பெண்ணை, நீ வந்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பச்சை சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே சர்ப்பி கட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு இந்த குட்டீஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கா, என்னது இது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அதுங்க சொல்லுதுங்க, இது வந்து மேயர் அமரீனாவோட இடத்துலேருந்து நம்மளுக்கு கிஃப்டாக வந்துருக்கு, இது வந்து ஒரு ரேரான ஃப்ரூட்டில் இருக்க ஒரு ஒயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இதை கேட்டோன்னா சர்ப்பி, அப்போ நான் அரசருக்கு இதை கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. போகிறப்ப அந்த பச்சந்தை நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒன்றை போய் நாங்கள் அரசியாக எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி இழுத்து விட்டுருமா. அவ்வளோதான், அந்த
ஒயின் போய் அப்படியே அரசர் மூஞ்சிலே ஊற்றிடுது. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சருப்பி பயந்து ஓடி போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வச்சு அரசரோட மூஞ்சை தொடச்சி விட்டுட்டு இருந்தா அந்த பச்சை சொல்லுது, உனக்கு வந்து ஒரு மரியாதையே தெரியல, அரசர்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா, இதை நீ வேணுக்கும் தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுது. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சருப்பி அவங்கள பார்க்குறப்ப அவங்க அப்பா அம்மா எப்படி இவளை பார்த்தாலும் அந்த ஞாபகம் தான் இவளுக்கு வருது. அரசர் இதை பார்த்துட்டு சருப்பியை நக்கி விட்டுட்டு, சும்மா சொல்லக்கூடாது, ஒயின் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று இந்த பச்சை வந்துட்டு, அரசரே உங்களுக்கு எதுவும் அடியதும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நடிக்குது. ஆனால் இதை வந்து அரசர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது வாழை பிடிச்சி தூக்கி, உன் வால் ரொம்ப சூப்பராக இருக்கே, இதை அடுத்தவங்க காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி சருப்பி வந்து என்னோட குயினை அவளை அசிங்கப்படுத்துறது வந்து என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கலான்னு கையை தூக்குனா சருப்பி வந்து கையை பிடிச்சிக்கிறான். அதை வந்து அரசர் பார்த்துட்டு அந்த பச்சந்தியை கீழே விட்டுட்டு, நீ அசிங்கப்படுத்தின இந்த மனுஷ பொண்ணு தான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கா, இதை மறந்துடாத, இது மாதிரிலாம் நான் திருப்பி மன்னிப்பேன்னு நினச்சும் பார்க்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அரசர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சருப்பியும் பார்த்துட்டு அப்புறம் சோகமாக வந்து இங்கே நின்றுட்டு இருக்கா. குட்டீஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி குட்டி சொல்லிகிட்டு இருக்கு, கவலைப்படாத சருப்பி, இது ஒன்றும் தப்பு இல்லை, அரசர் எப்போதுமே கோவமாக தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அதுக்கு இவ சொல்லிகிட்டு இருக்கா, ரொம்ப நன்றி குட்டீஸ், இருந்தாலும் அரசர் வந்து இப்படி நடந்ததுக்கு வந்து மாற்ற முடியாதுல்ல, மந்திரி என்ன சொன்னாரோ அதானே நடந்திருக்கு, ஏன்னா வந்து இவ இருக்கிறது அரசருக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருப்பார்ல, அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு சோகமாக நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் சருப்பி நிற்கிற இடம் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே அரசர் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன இருக்குமா பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சருப்பி இருக்குமா பிடிச்சிக்கிறா. பார்த்தா அங்கேருந்து ஒயிட் கலரில் ஒரு டிராகன் வந்து இருக்குமா, அது மேலே இவங்க 2 பேரும் சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவ கேட்டுக்கிட்டு இருக்கா, என்ன இது அப்படின்னு மாதிரி. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, இது வந்து ஒரு ஹோலி பீஸ்ட் கிபர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா ஹைட்டில் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கா. அரசரை வந்து பார்த்துட்டு, உனக்கு ஹைட்டெல்லாம் பார்த்தா பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு தான் அரசர் சொல்கிறாரு, இது மாதிரி நீ சோகமாக இருந்த, அதனால தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தால் உனக்கு மனசு சரியாகும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவளும் பார்த்துட்டு, ரொம்ப நன்றி அரசே, நான் கூட என்ன இனிமேல் உங்களுக்கு பிடிக்காது, வெறுத்துருவீங்கன்னு நான் நினச்சேன், ஏன்னா வந்து மந்திரிங்க நினச்ச மாதிரி தான் இன்றைக்கி நாள் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிகிட்டு இருக்கா. அரசர் வந்து அப்புறம் மலை உச்சியில் கீழே இறங்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு, நீ என்ன முட்டாளா, நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அன்னைக்கே நான் உன்னை சாப்பிட்டுட்டேன், நீ வந்து என்னோட உடல் உறுப்பில் ஒரு பகுதி தான், உன்னை போய் எப்படி நான் வெட்டி வீச முடியும், என்னோட காலோ கையோ என்னால் வெட்டிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காரு. அப்போ தான் சருப்பி சொல்கிறான், இல்லை அந்த மந்திரிங்க சொன்ன மாதிரி தானே அன்றைக்கி விருந்தில் நடந்துச்சு, நீங்கள் வந்து அந்த விருந்தில் எல்லோரும் முன்னாடியே அந்த பீஸ்ட்டை கொண்டு இருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மக்களை வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு உண்மையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னால் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்துடுமோ, நான் உங்கள் கூட இருக்கிறதுனால ஒரு நாள் நீங்கள் இது மாதிரி எது பண்ணிடுவீங்கன்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு அரசர் சொல்கிறாரு, அப்படி எது நடந்தால் நீ என்னை திருப்பி தடுத்து நிப்பாட்டுவல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு சருப்பி, நான் வந்து இந்த உலகத்தோட அரசன், என்னோட டியூட்டி வந்து இந்த மக்களையும் இந்த லேண்டையும் பத்திரமா பார்த்து சரியான வழியில் அழைச்சிட்டு போகிறதா, ஆனாலும் நான் ஒரு பொய்யான அரசனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், அதை விட எனக்கு எந்த பெரிய பிரச்சனையுமே இல்லை, அதோட உன் கூட இருக்கிறப்பெல்லாம் இந்த அரச வேலையில் இருக்க பிரச்சனையெல்லாம் மறந்து நான் அமைதியாக இருக்கேன், நீ என் பேரை கூப்பிட்றப்பெல்லாம் என்னோட எல்லா கஷ்டமும் மறந்து போய் நிம்மதியாக இருக்கேன், இது மாதிரிலாம் நான் முன்னாடி இருந்ததே கிடையாது, உன் கூட மட்டும்தான் அப்படிலாம் இருக்கேன், அதனால நான் இப்போ சொல்கிறேன், உன்னோட ரோல் என்னென்னா நீ எப்போதுமே என் கூட இருக்கணும், அதுதான் உன்னோட ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளும் பார்த்துட்டு அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இப்போ நீ வந்து எனக்கு கொடுத்த அந்த பேரை வச்சு தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கு இவர் சொல்கிறா, லியான் ஹார்ட்னு சொல்கிறா. பார்த்துட்டு அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினியும் அரசரை கிஸ் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருக்கா, இந்த ஒரு ரீசன் போதும் என்னோடய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, நானும் ஒரு நாள் ஒரு உண்மையான பூவாக மாறுவேன்னு சொல்லிட்டு சருப்பி சொல்லிகிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.